இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, பெரியோரே, இன்றைய நாளை இறைவார்த்தையில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அன்பு தெய்வமே, இந்த இறைவார்த்தையை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும் போது உம்முடைய அருள் கரத்தால் நீர் தொடுகின்றீர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். உம்முடைய தொடுதல் இருந்தால் நாங்கள் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழ முடியும். உம்முடைய அருள் கரத்தால் வாழ முடியும். உம்முடைய தூய ஆவியின் துணை எங்களுக்கு தொடர்ந்து இருக்கட்டும். ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் 1-2 இறைவார்த்தைகள். ஆண்டவர் மோசேயிடம் பின்வருமாறு கூறினார்: இஸ்ரேல் மக்கள் திரும்பிச் சென்று மிக்தோலுக்கும் பாகால் செபோனின் அருகிலுள்ள கடலுக்கும் இடையே அமைந்த பிரசிகிரோத்துக்கு எதிரே கடலில் அருகில் பாளையம் இறங்கும்படி சொல் என்றார். இஸ்ரேல் மக்கள் இப்போது சென்று கொண்டிருக்கும் பாதையை விட்டு திரும்பி செல்ல வேண்டும். காரணம், இப்போது சென்று கொண்டிருக்கும் பாதை சரியான பாதை அல்ல. அந்த பாதை வாழ்வுக்கு செல்லும் பாதை அல்ல. அந்த பாதையில் நடந்தால் நீங்கள் சென்று சேர வேண்டிய இலக்கை அடைய முடியாது என்று கடவுள் அறிந்திருந்தார். அதையே இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லுகின்றார். அதை கீழ்ப்படியுமாறு கேட்கின்றார். கடவுளின் வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து திரும்பி சென்றபோது அவர்களின் வாழ்வில் இதுவரை கண்டிராத ஆசீர்வாதங்கள், இதுவரை கண்டிராத நன்மைகள், இதுவரை அனுபவிக்காத வாழ்க்கையை கண்டடைந்தார்கள். செங்கடலில் வழி உண்டானது. தண்ணீர் இரண்டாக பிளந்தது. இஸ்ரேல் மக்கள் உலர்ந்த தரையில் கடந்து செங்கடலை கடந்தார்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது. இன்றும் உங்கள் வாழ்வில் இதுவரை நீங்கள் கண்டிராத ஆசீர்வாதத்தால் கடவுள் உங்களை நிரப்புவார். கடவுளின் இறைவார்த்தைக்கு செவி கொடுக்கின்ற மக்கள், கடவுளின் குரலை கேட்டு அதன்படி நடக்கின்ற மக்களாக நாம் மாறுவோம். இஸ்ரேல் மக்களின் வாழ்வில் வழி திறக்கின்ற அனுபவம் எப்போது வந்தது? வாழ்க்கையில் வழி திறந்தது. அது எப்போது வந்தது? கடவுளின் குரலை கேட்டு திரும்பி கடவுள் சொன்ன வழியில் நடந்த போதுதான் அவர்களின் வாழ்வில் வழி திறந்தது. கடவுளின் திருவுளத்தை அறிந்து செயல்படும் போது கடவுள் திறக்கின்ற வழிகளை நம்மால் உணர முடியும், அறிய முடியும். செங்கடலின் நடுவில் வழியை திறந்தார் என்பது மட்டுமல்ல, கடல் போன்று கொந்தளிக்கின்ற நமது வாழ்விலும் கடவுள் வாழ்வுக்கான வழியை, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு திறந்து விடுவார். இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் அபிஷேகம் நமக்கு போதும். கீழ்ப்படிதல் வலியை விட சிறந்தது என்பார்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற மக்கள் இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகின்றார். அப்படிப்பட்ட மக்களை ஆசீர்வதிக்கின்றார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.